பீகாரில் நடைபெற்ற வாக்காளர் உரிமை யாத்திரையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியுடன் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது தேர்தல் ஆணையத்தை சாவி கொடுத்தால் ஆடும் பொம்மையாக மாற்றிவிட்டார்கள் என அவர் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி பாஜகவுக்கு ஆதரவாக இந்திய தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் மகாராஷ்டிரா தேர்தல், 2023இல் நடந்த கர்நாடக தேர்தல் ஆகிய 3 தேர்தல்களிலும் பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டு முறைகேடு செய்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கியுள்ள பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் 65 லட்சம் வாக்காளர்களை இந்திய தேர்தல் ஆணையம் நீக்கியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.